நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே அரசின் நிலைப்பாடு என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது என்றார். பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச பள்ளிகளுக்கு மத்திய கல்வித்துறை சார்பில் அண்மையில் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். जीरो टॉलरेंस पॉलिसी है, एनईपी में प्राविधान है और समय समय पे भारत सरकार भी राज्य सरकारों को, स्टेट बोर्ड्स को, सभी बोर्ड को, सभी मैनेजमेंट के स्कूलों को इस संबंध में गाइडलाइन भी जारी करती है. कोई समझौता बच्चों के सेफ्टी से हम नहीं कर सकते हैं और समय समय पे समग्र शिक्षा में भी जो राज्य सरकार प्रस्ताव देती है इंफ्रास्ट्रक्चर को अपग्रेड करने के लिए, उस पर भी भारत सरकार उनका सहयोग राज्यों को करती है. सेफ्टी ऑडिट के लिए भी हमने गाइडलाइन जारी किए हैं. हाल में मैं जानकारी देना चाहूँगा. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் மக்களவை கூடியபோது அமளி தொடர்ந்ததால் அந்த அவை நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மாநிலங்களவையின் இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு அத்துறையின் அமைச்சர் சர்பானந்த சோனாவால் பதிலளித்த பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது.